முருங்கைப்பிசின்னு சொல்லி நம்ம நாட்டு மருந்து கடையில வந்து ஒரு பொருள் கிடைக்கும். அது வந்து முருங்கைப்பிசின்னு சொல்லுவோம். அந்த முருங்கைப்பிசின் வாங்கி சின்னதா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு கண்ணாடி பாட்டில வைங்க. இது வந்து நீங்க பிளாஸ்டிக் பாட்டிலையோ சில்வர் பாத்திரத்திலயோ வைக்கக்கூடாது. ஒரு கண்ணாடி பாட்டில வந்து அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. மிக முக்கியமா இதை வந்து நீங்க இப்ப தண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிக்க போறோம், சரிங்களா? ஆனா இது வந்து ஒரு சில்வர் பாத்திரத்துல தண்ணி ஊத்தியோ இல்ல ஒரு இரும்பு பாத்திரமோ பித்தளை பாத்திரமோ எடுக்காம மண் பானை ஒண்ணு வாங்கிக்கோங்க. அந்த மண் பானை மட்டும்தான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். முக்கியமா இந்த விரைப்புத்தன்மை இருக்கு, இந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு மண் பாத்திரங்களை உபயோகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அப்ப நீங்க ஒரு பாத்திரம் ஒரு 2 லிட்டர் தண்ணியோ இல்ல 3 லிட்டர் தண்ணியோ பிடிக்கிற அளவுக்கு வந்து ஒரு பானை ஒண்ணு வாங்கிக்கோங்க. அந்த பானையில இரவு வந்து தண்ணி ஊத்தி வச்சிருங்க. தண்ணி ஊத்திட்டு ஒரு 1/4 ஸ்பூன்ல இருந்து 1/2 ஸ்பூன் இந்த பவுடர் எடுத்து போட்டு அதுல ஊற விட்டுருங்க. அது நைட்டு முழுக்க ஊறட்டும். காலையில எழுந்து ஒரு ஃபில்டர் எடுத்து அதை வடிகட்டி அந்த தண்ணியை வந்து நீங்க ஆபீஸ் போற டைம்ல இல்ல நீங்க வீட்டுல எங்க இருந்தாலும் சரி இந்த தண்ணியை மட்டுமே தான் நீங்க வந்து ஒரு நாள் முழுக்க, ஏன்னா இது 3 லிட்டர் தண்ணி இருக்கு, ஒரு நாள் முழுக்க இந்த தண்ணியை வந்து எப்பப்பெல்லாம் நீங்க குடிக்கணும்னு தோணுதோ அப்ப எடுத்து குடிச்சிட்டு வர வர உங்களுடைய விந்த அணுக்கள் வந்து அதிகமா ஆகிறதையும் அது வந்து நீர்த்து போகாம தடிமன் ஆகக்கூடிய விஷயத்தையும் கட்டி ஆகக்கூடிய விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க.